இன்னைக்கு என்ன சட்னி? உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சோ அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி கத்திரிக்காய் வச்சு ஒரு சட்னி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே தானே? வாங்க நம்ம அது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய், ரெண்டுமே வந்து 200 கிராம்ஸ் இருக்குது. அப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்துக்கிறோம். அப்புறம் 2 பச்சை மிளகாய். நம்ம காரம் ரொம்ப கம்மியா சேர்ப்போம்ல, அதனால 2 பச்சை மிளகாய் நமக்கு போதும். நீங்க வேணா அதிகமா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய பூண்டு. அதுக்கப்புறம் எல்லா எடுத்த காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அதை வந்து குக்கர்ல விசில் விட்டு கடைய தான் போறோம். ஏன்னா மிக்சியில போட்டு நம்ம ஆட்ட போறது இல்லை. அதனால ரொம்ப சின்ன சின்ன சைஸா. இது வந்து நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கிறது வந்து எங்க குடும்பத்துல ஒரு 5 மெம்பர்ஸ் சாப்பிடுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமா ஜாயின் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புளி, லைட்டா புளி எடுத்துக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் லைட்டா காரம்ல, அதுக்காக நம்ம புளி கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. அதுதான் நான் சட்னிக்கு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு. அதனால கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருச்சு எனக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் எல்லா டேஸ்டையும் லைட்டா பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் போட்டுட்டா. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எடுத்த எல்லா தேவையான பொருள் எல்லாம் ஒரு குக்கர்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் 1.5 டம்ளர் தண்ணி, அது வந்து ஒரு 250 ml 250 ml இருக்கும், போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. 7 to 8 விசில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். அதை லைட்டா அந்த ஒரு சின்ன கரண்டி போட்டு மசிச்சாலே அது நல்லா மசிச்சு வந்துடும். பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிரும். அப்புறம் அதை லைட்டா எண்ணெய், கடுகு, அப்புறம் கொஞ்சம் ஒரு வத்தல், ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊத்திடுங்க. சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி. இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம சாப்பாட்டுல பிசைஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் தோசை, இட்லி எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியும் கூட. ஏன்னா நம்ம ரொம்ப ஆயில் சேர்க்க போறது இல்ல, நம்ம குக்கர்ல தான் கடைஞ்சுதான் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதை நான் எடுத்துட்டு போய் என்னோட அத்தைக்கு டேஸ்ட் பண்றதுக்காக கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ரொம்ப டேஸ்ட். இது வச்சு சாப்பிட்டீங்கன்னா இது எப்போ சாப்பிடுவோம்ங்குதான் மனசுல தோணும். நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.